Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 587 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ட்ரெஃபால்கர்லா டஷிகியோட கத்திய ஒரு வெட்டு வெட்டினால அவன் வெட்டுன வெட்டுல அவ கத்தி மட்டும் இல்ல அவளே பாதி ஆயிட்டா. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பொத்துன்னு சதறி அடிச்சு வந்து விழுவா. ஸ்மோக்கருக்கெல்லாம் செம்ம காண்டாகும். ஐயோ எங்க கேப்டனை வெட்டிட்டாயிலே டஷிகி உயிரோட இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பானுங்க. அதெல்லாம் அவன் வெட்டினா உயிரோட தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்வாட்ஸ் மேனா அவளுக்கு இது அவமானம். நான் தோத்துட்டேன், ஒழுங்கா நீ கொல்லு ட்ரெஃபால்கர்லா அப்படின்னு வெறி உண்டு கத்துவா. அவனே ஒரு செகண்ட் பீதியாவான். இது என்ன பைத்தியமா? தப்புஸ்டமேனு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சாவ சொல்லி கேக்குறா. ஏமா நீ பேசுறத பார்த்தா மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் பேசுற மாதிரி பேசுற. நோக்கு ஒரு மேட்டர் நான் சொல்றேன், அதை கப்புன்னு புடிச்சுக்க. எப்பவுமே வீக்கா இருக்கவங்க அவங்க எப்படி சாவணும்னு சொல்லி முடிவு பண்ணவே கூடாது. அப்படி சொன்ன உடனே அவ பயங்கரமா காண்டாயி அவனை பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். பின்ன அவளை பார்த்து ஒரு பைரட்டு வீக்கா இருக்கான்னு சொன்னானா, ஆனா அவ என்ன பாஞ்சு வந்தாலும் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அவன் பக்கத்துல கூட வர முடியல. அவன் கேஷுவலா நிப்பான். வேணா சொல்லு, உன்னை இன்னும் ஒரு 4-5 பீஸா வெட்டி விடுறேன், அப்ப வாச்சு வாய வச்சுட்டு சும்மா இருப்பியான்னு சொல்லி வெட்டுறதுக்காக கைய வாங்குவான். இங்க அவளோட ஆளுகெல்லாம் செம்ம காண்டாயி கத்துவானுங்க. நம்ம கேப்டன் அவன் இன்சல்ட் பண்றான், உன்னை இப்பவே சோழிய முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு கண்ட மினிக்கு கண்ணை வச்சுட்டு சுடுவானுங்க. அப்போ கண்ணை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் வெட்டியா பேசியிருக்கானுங்க லூசு பயலுக. ஒரு பிரோஜனமும் இல்ல. அவனுக்கு சுட்ட புல்லட் எல்லாமே அப்படியே ரிவர்ஸ்ல அவனுக்கு கிட்டே போயிடும். அவனுக்கு எல்லாத்துக்குமே பதட்டம், எப்படி அவன் புல்லட் ரிட்டர்ன் வர வச்சான்னு. ஆக்சுவலா அவன் புல்லட்டையும் மேல இருந்து விழுந்துட்டு இருக்க ஸ்னோவையும் ஸ்விட்ச் பண்ணியிருப்பான். எப்படி மாசானி கேப்பான். அப்பவே நல்லா புரிஞ்சு போச்சு இவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அடுத்து நம்ம டஷிகியை தான் வெட்ட போவானா. எல்லாருமே கத்திட்டு இருப்பானுங்க, நம்ம எப்படியாச்சும் அவனை தடுத்தாகணும், அவன் நம்ம கேப்டனை மறுபடியும் வெட்ட போறான் அப்படி இப்படின்னு. பட் எவனும் எதுவும் பண்ண மாட்டானுங்க. அவ அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த டைம் ஓங்கி வெட்ட வருவான், அப்படியே தடுக்க போவா. ஆனா அதுக்குள்ள இடையில ஸ்மோக்கர் வந்து தடுத்துருவான். இப்படி ஒரு ட்விஸ்டை இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனா பையன் இப்ப ஃபயர் ஆயிட்டான். எல்லாம் அங்க கத்திட்டு இருப்பானுங்க, கேப்டன் ஸ்மோக்கர் அடிச்சு நகுத்துங்கன்னு. சர்ஜன் ஆஃப் டெத் ட்ரெஃபால்கர்லா ஓவரா ஆட்டம் போட்டுட்ட. வெறும் நீ ஒரு பைரட்டு, நேவி கிட்ட வச்சுக்காத கண்ணா தாங்க மாட்டேன்னு சொல்லி ட்ரெஃபால்கர்லாவோட கழுத்தோட புடிச்சு சத்துன்னு கீழே ஒரு அடி. அதுக்கப்புறம் கையில ஒரு குச்சி எடுத்து மண்டையிலே ஒரு அடி. என்ன இப்படி அடி வாங்கிட்டான்னு பார்த்தா கடைசியில அவன் பின்னாடி நின்னுட்டு இருக்கான். அதானே என்ன அவ்வளவு சீக்கிரத்துல அடி வாங்கிட்டானு பார்த்தேன். ஆக்சுவலா நம்ம ஸ்மோக்கர் அவன் வச்சிருக்கானே ஆயுதம், அதோட எண்ட்ல சி பிரிசம் ஸ்டோனை அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். அப்படிங்கும்போது டெவில் ஃப்ரூட்டோட பவரை எவன் வச்சிருந்தாலும் சரி அடி சும்மா பொக்கு பொக்கு பொக்குன்னு விழும். சோ அதை தெரிஞ்சுக்கிட்ட ட்ரெஃபால்கர்லா கொஞ்சம் உசாரா ஸ்மோக்கர் கூட சண்டை போடுவான். அந்த டைமிங்கும் போது கத்திய வச்சு அவனை ஒரு வெட்டு வெட்டுவான். ஸ்மோக்கர் மேல அந்த வெட்டு விழாது. ஆனா அந்த சர்க்கிள்குள்ள அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருந்தால அதுல ஒரு வெட்டு விழுந்து மேல இருந்து அந்த பாதி கப்பல் கீழே இருக்கானே G5 குரூப் அவனுங்க மேல விழுந்து அடிச்சு ஓரதை விட்டுட்டு அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க முட்டா பயலுங்க. அதுக்கப்புறம் என்ன புத்தி வந்துச்சோ தெரியல, கரெக்டா பக்கத்துல வரும்போது தான் அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. இங்க ஸ்மோக்கர் தெளிவா சொல்லிடுவான், நீ வார்லாடா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, என் வழியில எவன் குறுக்க வந்தாலும் பொல்லந்துருவேன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சண்டை நிப்பான். அப்ப நம்ம டஷிகியும் சேர்த்து அவனை காப்பாத்தி தூக்கிட்டு போவானுங்க. அவரு வைஸ் அட்மிரல்னு கத்திக்கிட்டே போவா. அதான் பாதி பாடி ஆயாச்சு. இப்ப அவனுக்கு அந்த சர்க்கிளை விட்டு வெளியில ஓடுறானுங்க. இங்க ஸ்மோக்கர் அவனை அடிக்கிறான்னு சொல்லி எக்கச்சக்க பஞ்சு வைப்பான். ஆனா அவன் ஜஸ்ட் கையை திருப்பி அங்க இருக்க கப்பல் எல்லாத்தையுமே நொறுக்கி விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபியோட குரூப்பை காட்டுறாங்க. அவங்க களத்துல இறங்கி அந்த சென்டோர்ஸை ஒரு வழி பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒருத்தங்கிட்டையும் சட்டை இல்ல, இருந்த எல்லா சட்டையும் புடியாச்சு. இவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஸ்டார் ஹேட் லூஃபியும் அவன் குரூவும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. சொல்ல போனா ஊம குத்தி இருக்கானுங்க. இவங்க பாஸை வேற கூப்பிட்டுட்டு போயிட்டானுங்களா. எப்படியாச்சும் நம்ம பாஸ் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும். அவனுக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல, நம்ம எப்படியாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி அப்படின்னு ஓவரா பதறிட்டு இருப்பானுங்க. அதுல ஒரு முடி வளர்ந்த மூதேவி, யாராலெல்லாம் எந்திரிக்க முடியுமோ எல்லாம் என் கூட வாங்க, பாஸை போய் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. பிரவுன் பியர்ட் எதுக்கு நம்மளுக்கு கடத்தினானுங்கன்னு பார்த்தா பயலுக அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க. என்னன்னா அவன் மேலதான் ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்ல. இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது சஞ்சய் மத்தவங்க எல்லாம் கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. அதை பத்தி நம்மளால அந்த பிரவுன் பியர்ட் கிட்ட விசாரிப்பான். ஆனா அதை பத்தி அவன் வாயை திறக்கிற மாதிரி இல்ல. என்ன கேட்டாலும் என்கிட்ட கேட்காத, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்லுவான். அப்படின்னா ப்ரூக்கு சொன்னானே அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் வேகமா போடா விளக்கண்ண, நாங்க நமியையும் மத்தவங்களையும் போய் காப்பாத்தணும், லேட் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் சட்டையெல்லாம் கழட்டி தண்ணியில வச்சு முக்கிடுவேன் பொய்யாலையலாமா. அவன் நம்ம ஆளுகளை வண்டியா திட்டுவான். இந்த மாதிரி எங்க ஆளுகிட்ட இருந்து சட்டையும் கோட்டையும் திருடிட்டு வந்திருக்கீங்களே, நோக்கு வெக்கமா இல்ல, நீங்க எல்லாம் சீப்பான திருட்டு பயலுக அப்படி இப்படின்னு வாங்குவான். ஏண்டா விளக்கண்ண, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது நீ, சார் அடிச்சா திருப்பி அடிக்கூடாதா, பேசாம போயிருந்தீங்கன்னா நாங்களும் பேசாம போயிருப்போம், தேவையா உனக்கு இந்த வேண்டாத வேலைமா. அப்போ உசோப்பு ப்ரூக்கு கிட்ட, ஏண்டா எருமை, உனக்கு தான் சதையே கிடையாது, அப்புறம் எப்படி குளிராதுன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த கோட்டு, தேவையில்லாம புடிங்க போட்டு வந்திருக்கேன்னு கேட்பான். அவனால ஃபீல் பண்ண முடியாதுதான். அவனுக்கு நம்ம ஆளுல பார்த்ததுல சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஃபீலிங்க இந்த கோல்டா ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி புடிங்க போட்டு வந்தானாமா
இருக்காங்களாமா. இவங்க எப்படியோ சேஃப்டியா வந்துட்டாங்க. ஆனா பாவம் நமியும் மத்தவங்களும் தான் என்ன ஆனாங்கன்னு தெரியல. நல்லபடியா இருந்தா சரி, குளிர் ஜுரம் வந்து குண்டக்க மண்டக்க கிடக்காம இருந்தாங்கன்னா பரவாயில்லம்பா. அட வீணா போனவள நீயே வர வச்சிருவ போலம்பா. சோ இப்படி இவங்க அந்த பில்டிங்கை நோக்கி டிராவல் பண்ணிட்டு போவாங்களா. அதே நேரம் அந்த மஞ்சமாக்கானுங்க அவனுங்க மாஸ்டர்ட்ட போய் ட்ரெஃபால்கர்லாவும் ஸ்மோக்கரும் சண்டை போட்டுட்டு இருக்க மேட்டரை போய் சொல்லிடுவான். ஆக்சுவலா அவனுக்கு ஸ்மோக்கரை இந்த ஐலாண்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு தான் ஐடியா. ஏன்னா அவன் வந்துட்டான்னா கண்டிப்பா கலவரம் பெருசாகும்னு நல்லா தெரியும். ஆனா அவன் வந்துட்டான். அடுத்தது பிஸ்கெட் ரூம்ல இருந்த எல்லா கிட்ஸையுமே அந்த பைரட்ஸுங்க கூட்டு போயிட்டாங்க. அதுவும் ட்ரெஃபால்கர்லாம் நேவி கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த பைரட்ஸுங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அந்த வழியா போயிட்டாங்க. சோ இதனால நேவி ஆளுங்க குழந்தைகளை பார்த்துட்டாங்க. இதை கேட்டவன அவங்க மாஸ்டர் கொலை காண்டாயி குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் கிளாஸ ஒரே அமுக்கு. ஏன்னா என்னென்னலாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அது எல்லாமே அடுத்தடுத்து சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. இந்த ஐலாண்ட்ல என்னதான்டா நடக்குது. இப்ப இவங்க ஸ்மோக்கரை கொன்னுட்டாங்கன்னா நேவிக்கு ஏதோ இங்க சரியில்லைன்னு தெரிஞ்சு போயிடும். ஒல்ல இல்லைன்னா அவன் போய் சொல்லிடுவான். என்ன பண்றதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மோனட்டுங்கிற அந்த பேர்ட் அங்க வருவா. அவ இது அவங்க தான், நம்ம அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும்பா. யார சொல்றான்னு கேட்டா நான் முன்னாடியே இதை சொல்லியிருக்கணும், ஆனா மறந்துட்டேன். வேகாவோட டிராகனையும் சரி, நம்ம பிரவுன் பியர்டு சென்டார் பேட்ரோல் யூனிட்டையும் சரி ஈஸியா தோக்கடிச்சுட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு உடனே அந்த மஞ்சமாக்கானுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ஏன்னா அவனுங்க கப்பல்ல இருந்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு. ஆக்சுவலா அவங்க வந்து தூக்கும் போதே இவங்க தான் பர்னிங் ஐலாண்டுக்குள்ள போயிட்டாங்களே. சோ நீங்க அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப அவங்க அந்த லேக்கையும் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா எப்ப வேணாலும் இங்க வந்து சேரலாம். அது மட்டும் இல்லாம அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இவங்க தான் அவங்கன்னு சொல்லி அவங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுவா. ஸ்டார் ஹேட்ஸான்னு ஆச்சரியமா கேட்பான். அட நம்ம ஆளுங்க நேவிய மட்டும் இல்ல, வேர்ல்டு கவர்மெண்ட் கூடயுமே வம்பிழுத்து வச்சிருக்காங்களே. இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே பயங்கர நொட்டோரியஸான ஆளா இருப்பாங்க போல. அப்படின்னா அது நமக்கு நல்ல விஷயம் தான். அது ஸ்மோக்கரோ இல்ல ஸ்டார் ஹேட்ஸோ அதை பத்தி கவலை இல்ல. நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே நம்ம கொல்லணும். இல்லைன்னா நமக்கு தான் நாளைக்கு பஞ்சாயத்தா வந்து நிக்கும்பா. ஆனா இப்ப அவங்க அந்த G5 யூனிட்டையும் ஸ்மோக்கரையும் கொண்டாங்கன்னா கவர்மெண்ட் அலர்ட் ஆயிடுவாங்களே. அப்புறம் நம்ம மாட்டிக்குவோமே. என்ன பண்ணுன்னு கேட்டா இனிமேட்டு இந்த ஐலாண்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அப்படியே நம்ம மூடி மறைச்சிட்டா பிரச்சனை ஓவர்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிப்பான். என்ன சொல்ல போறான்னு அப்படியே குறுகுறுன்னு லுக் விடுவான். ஜோக்கரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இருக்க நியூஸ் பேப்பர் அப்படியே கெத்தா காமிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.